Example 1.21 find the inverse of A is equal to அப்படின்னு 3x3 கொடுத்திருக்காங்க by Gauss-Jordan method. ஓகேவா? A inverse கண்டுபிடிக்கணும். எந்த மெத்தட் மூலமா? Gauss-Jordan மெத்தட் மூலமா கண்டுபிடிக்கணும். ஓகேயா? By using Gauss-Jordan method. Gauss-Jordan மெத்தட்ங்கிறது என்ன அப்படின்னா நம்ம augmented matrix எழுதிக்கணும். A by I3. ஓகே 3x3ங்கிறதுனால ஐடென்டிட்டி ஆஃப் 3x3 யூஸ் பண்ணணும். அதாவது ஒன்றும் இல்லை, ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மேட்ரிக்ஸையும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸையும் கம்பைன் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்க போறோம். ஓகேவா? ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்னது? 2 1 1 3 2 1 2 1 2. ஓகேவா? அதோட எதை கம்பைன் பண்ண போறோம்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கம்பைன் பண்ண போறோம். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்னது? 1 0 0 0 1 0 0 0 1. இதுதான் நம்மளோட ஐடென்டிட்டி. ஓகேவா? இப்ப ரெண்டு கம்பைன் பண்ணி எழுதியாச்சு. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க அந்த ஏ மேட்ரிக்ஸை நம்ம ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் மூலமா ஐடென்டிட்டியா மாத்தணும். அப்படி ஐடென்டிட்டியா இது மாத்தும் போது இந்த இடத்துல ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்கும் இல்லையா, அப்ப இங்க நம்பர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அப்ப அது மாதிரி மாறும்போது கடைசி இது ஐடென்டிட்டியா மாறும்போது இங்க ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கிறது தான் நம்மளுக்கு ஏ இன்வர்ஸ். ஓகேவா? இப்ப நம்ம ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன செய்வோம்? நம்ம 1 ஆக்குவோம். ஓகேவா? 1 0 சாரி 1 1 1 டயகனல்ல இருக்கணும் இல்லையா, அதனால நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன செய்யறோம்? R1 வந்து 2 ஆல டிவைட் பண்றோம். ஓகேவா? அந்த ரோ ஃபுல்லா, இதோட மட்டும் கிடையாது, இது ஃபுல்லாவே ரோ 1, இது ஃபுல்லாவே ரோ 2, இது ஃபுல்லாவே ரோ 3. ஓகேவா? அப்ப இதை நான் என்ன செய்ய போறேன்? 2 ஆல டிவைட் பண்ண போறேன். அப்ப என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட்ல 1 கிடைக்கும். அடுத்தது 2 ஆல டிவைட் பண்ணும்போது ஹாஃபா மாறிடும். 1ங்கிறதுல என்னது? 2 ஆல டிவைட் பண்ணிடும். ஓகேவா? 0 எல்லாம் டிவைட் பண்ணும்போது 0வாவே இருக்கும். ஓகே, மீதி இருக்கிற நம்பர்ஸ், அதாவது மீதி இருக்கிற ரோஸ அப்படியே காப்பி பண்ணி எழுதிக்க வேண்டியதுதான். ஓகே, 0 0 0 1. ஓகேவா? இப்ப என்ன செய்யணும்? நம்ம அடுத்தடுத்தது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன செய்வோம்? இந்த 1க்கு கீழே இருக்கிற ரெண்டு நம்பர்ஸையும் 0 ட்ரை பண்ணுவோம். அட் டைத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ரெண்டுத்தையுமே 2 ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இதை வந்து 3 ஆல இந்த ஃபர்ஸ்ட் ரோ மல்டிப்ளை பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். அடுத்தது என்ன செய்யணும்? 2 ஆல இந்த ரோ மல்டிப்ளை பண்ணி அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே தானே? ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா என்ன செய்ய போறோம்? R2 implies R2 minus 3 times R1. அதே டைத்துல என்ன செய்ய போறோம்? R3 செஞ்சுக்க போறோம். ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் R3 minus 2 times of R1. ஓகேவா? இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? சைட்ல போட்டு பார்த்து கூட போடலாம். அப்பதான் நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ் வராம இருக்கும். ஓகே, R2ங்கிறது என்னது? இது எடுத்து எழுதிங்க. ஃபர்ஸ்ட் 3 2 1 0 1 0 இருக்கு இல்லையா, அதோட நம்ம என்ன செய்ய போறோம்? -3 டைம்ஸ் R1 அப்படிங்கிறதுனால என்ன செஞ்சுக்க போறோம்? இதை -3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். அப்ப என்ன ஆகும்? -3. அடுத்தது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -3/2. அதுக்கு அடுத்த நம்பரை -3/2. அடுத்தது இதை -3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எகைன் -3/2. 0வோட நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணா 0 தான் கிடைக்கும். ஓகேவா? இப்ப நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இது 0ன்னு ஆயிடும். 2 -3/2ங்கும் போது என்ன ஆயிடும்? 4 -3/2 which is equal to 1/2. அது மாதிரி 1 -3/2ங்கும் போது 2 - 3ன்னு வரும், which is equal to -1/2. ஓகேவா? அடுத்தது 0 மைனஸ்ங்கும் போது -3/2ன்னு அப்படியே இருக்கும். 1 - 0ங்கிறது 1, 0 - 0ங்கிறது 1. ஓகேவா? இதை எடுத்து என்ன செஞ்சுக்க போறோம்? இப்ப நம்ம செகண்ட் ரோல எழுதிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சஸுமே கிடையாது, அது அப்படியே தான் இருக்க போகுது. செகண்ட் ரோக்கு பதிலா நம்ம என்ன செஞ்சுக்க போறோம்? இந்த புதுசா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா வேல்யூ மாத்தி, அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேர்ட் ரோக்கும் அதே மாதிரியே நம்ம இப்படி சால்வ் பண்ண மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்பதான் மிஸ்டேக்ஸ் வராம இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் R3 - 2R1 இருக்கு. அப்ப R3 ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். 2 1 2 0 0 1. அதுல இருந்து எதை மைனஸ் பண்ணும்? -2 டைம்ஸ் R1. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, அதை வந்து -2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப என்ன ஆகும்? -2 -1 -1. ஓகேவா? புரியுதா? -2 × 1/2ங்கும் போது 2 அடிபட்டு போய் -1 இருக்கும். அதுதான் சொல்லிருக்கு. அப்ப இங்க என்ன ஆயிடும்? -1. 0வோட மல்டிப்ளை டிவிஷன் எல்லாம் பண்ணாலும் 0 தான் இருக்க போகுது. ஓகேவா? இப்ப இதை சால்வ் பண்ணுங்க. 2 - 2ங்கிறது 0, 1 - 1ங்கிறது 0, 2 - 1ங்கிறது 1, -1 0 1. ஓகேவா? இதை நம்மளோட R3 இருக்கிற இடத்துல அதை கொண்டு போய் எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். ஓகேவா? அடுத்தது பாருங்க, இதுக்கு கீழே உள்ள நம்பர்ஸ் 0 ஆக்கியாச்சு. இந்த டயகனல்ல இது மட்டும் தான் 1 ஆகணும்.
இங்க மீதி பாருங்க, இங்க 1/2 இருக்கு, இங்கேயும் 1/2 இருக்கு. அந்த இடத்துல நம்ம இப்ப 0 ஆக்கணும். 0 ஆக்கணும் என்ன செய்யலாம், நம்ம இந்த ரோவையும் எடுத்துங்க. இது ஏற்கனவே 1/2 இருக்கு இல்லையா, அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த 2 ரோவையும் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். சப்ராக்ட் பண்ணா என்ன ஆயிடும், இந்த பார்ட் 0ன்னு ஆயிடும். ஓகேவா? R1 நான் என்ன செய்யறேன், R1 மைனஸ் R2 பண்ணிக்கிறேன். R2 மைனஸ் R1 பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த 1ங்கிறது -1 மாறிடும். அதனால நான் என்ன செஞ்சுக்கிறேன், R1 மைனஸ் R2 பண்ணிக்கிறேன். அதே வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்து எழுதி போட்டுடலாம், தப்பு இல்லாம இருக்கும் இல்லையா. 0. அப்ப R2ங்கிறதுல எல்லாத்துலயும் மைனஸ கொண்டு போங்க. உள்ளர மைனஸ் இருக்கிறதுலாம் பிளஸ் ஆகும், பிளஸ் இருக்கிறதுலாம் மைனஸ் ஆகும் மாத்திட்டு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 1 - 0ங்கிறது 1, இது ரெண்டும் அடிபட்டு போய் 0ன்னு ஆயிடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது half ஆகும் 1, half-ம் 3/2ம் 2, 0 - 1ங்கிறது -1, 0. இப்பதான் இதனோட R1. R1ங்கிற இடத்துக்கு பதிலா நான் என்ன செஞ்சுக்க போறேன், இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்க போறேன். 1 0 1 2 -1 0. ஓகேவா? மீதி இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. 0 1/2 -1/2 -3/2 1 0. ஓகேவா? அடுத்தது இந்த கடைசி ரோவையும் அதுல எந்த சேஞ்சஸ் கிடையாது, அதை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். ஓகேவா? இப்ப வேற எந்த டேர்ம்ஸ் எல்லாம் 0 ஆக்கணும், வேற எந்த டேர்ம்ஸ் எல்லாம் 1 ஆக்கணும்னு பார்க்க வேண்டியதுதான். இப்ப பாருங்க, மீதி என்னது, இந்த டேர்மும் மாத்தி ஆகணும். இது என்னது 1 ஆக்கணும். ஓகேவா? அதனால நான் என்ன செஞ்சுக்கிறேன், இப்ப இந்த த்ரூ அவுட் இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன ஆயிடும், எனக்கு இதெல்லாம் 1ன்னு மாறிடும். ஓகேவா? நான் அடுத்தது அதுதான் பண்ண போறேன். இப்ப R2 என்ன செய்ய போறேன், R2 into 2 பண்ண போறேன். 2 times R2 பண்ணனா என்ன ஆயிடும், எல்லாமே 2ஆல மல்டிப்ளை ஆகும்போது இந்த டிவிஷன்ல இருக்கிற 2 எல்லாம் கேன்சல் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே வச்சுக்கிறேன். செகண்ட் ரோல 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எல்லாமே ஒரு ஹோல் நம்பரா மாறிடுது. ஓகேவா? இது 1 divided by 2 இல்லாததுனால என்ன ஆயிடுது, 2ஆல மல்டிப்ளை பண்ணது 2ங்கிற நம்பர் கிடைச்சது. கடைசி ரோலையும் எந்த சேஞ்சஸுமே கிடையாது, அதையும் அப்படியே போய் போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ என்னது, மீதி இந்த 2 நம்பர்ஸை மட்டும் நம்ம என்ன செய்யணும், 0 ஆக்கணும். இதோட சேர்த்து இதை ஆபரேட் பண்ணலான்னு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரோ இந்த தேர்ட் ரோட மைனஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாருங்க, செகண்ட் ரோ இந்த தேர்ட் ரோட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் என்ன செய்யலாம், சைமல்டேனியஸாவே செஞ்சுக்கலாம் நம்ம. ஓகேவா? R1 implies R1 minus R3. அதே மாதிரி R2 என்ன செஞ்சுக்கிறேன், R2 implies R2 plus R3. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே வச்சுக்கீங்க. சாரி ஃபர்ஸ்ட் ரோல தான் நம்ம என்ன செஞ்சுக்க போறோம், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போறோம். அப்ப என்ன ஆகும், 1 - 0 1, 0 - 0 0, 1 - 1ங்கிறது 0ன்னு ஆயிடும். இதே மாதிரி இங்கேயும் பண்ணணும். 2 மைனஸ்ங்கிறது நீங்க தனியா எடுத்து போட்டு பண்றதுனாலும் பண்ணலாம், இல்ல இப்படியே சிம்பிளிஃபை பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். 2 - of -1ங்கும் போது 3ன்னு வரும். அடுத்தது -1 plus -0ங்கும் போது -1, 0 - 1ங்கும் போது -1. ஓகேவா? அடுத்தது என்ன செஞ்சிருக்கேன், R2 implies R2 plus R3. இந்த 2 ரோவையும் நம்ம ஆட் பண்ணி R2ல எழுதிக்க போறோம். 0 plus 0 0, 1 plus 0ங்கிறது 1, -1 plus 1ங்கும் போது 0, -3 -1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ -4 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 2, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1 கிடைக்கும். கீழே இருக்கிற ரோவை அப்படியே எழுதிக்கணும். 0 0 1 -1 0 1. ஓகேவா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன செய்யணும்னு சொன்னோம், இந்த ஃபர்ஸ்ட் இடத்துல உள்ள இந்த ஏங்கிறத நம்ம ஐடென்டிட்டியா மாத்தணும். ஐடென்டிட்டியா மாத்தினா பக்கத்துல இருக்கிறது டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆகி வேற நம்பர்ஸ் மாறும் இல்லையா, அதுதான் நம்மளோட ஏ இன்வெர்ஸ்னு சொன்னோம். அதே மாதிரியே நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டியா மாத்திட்டோம். அப்ப அது பக்கத்துல இருக்கிறது கம்பல்சரியா ஆப்வியஸ்லி என்ன இருக்க போகுது, ஏ இன்வெர்ஸா தான் இருக்க போகுது. சோ அதை எடுத்து எழுதிட வேண்டியதான். therefore A inverse is equal to 3 - 1 -1 -4 2 1 -1 0 1. ஓகேவா?